வணக்கம். இன்றைக்கி நாமக்கல் தொகுதியை குறித்து பார்க்கலாம். நாமக்கல் தொகுதியில் முக்கிய வேட்பாளர்களாக இருக்கிற திமுகவில் ராணி என்பவங்க போட்டியிடுறாங்க. இவங்க திமுகவில் பல வருடங்களாக இருக்கிறத அறிய முடிகிறது. அப்புறம் அதிமுகவில் ஸ்ரீதேவி மோகன் அப்படின்றவங்க களம் காணுறாங்க. அப்புறம் நாத்தாக்கால பிரவீன்குமார், அப்புறம் தவேக்கால திலீப் என்பவர் களம் காண்றார். இது நாமக்கல் தொகுதி கடந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. அதற்கு முந்தைய 2 காலகட்டங்களிலும், ஜெயலலிதா இருந்த காலகட்டங்களில் அதிமுக கேபிபி பாஸ்கர் வெற்றி பெற்றிருக்கிறார். கடந்த முறை அது திமுக வசம் போன ஒரு நாமக்கல் தொகுதியில் ராணி அவங்க டிஎம்கே சார்பிலையும், ஸ்ரீதேவி மோகன் அவர்கள் அதிமுக வழியாகவும் போட்டியிடுறாங்க. நாம் தமிழர் கட்சி, அப்புறமா தவேகா, இவங்க களத்தில் இருக்கிறாங்க. திமுக ராணி, அதிமுக ஸ்ரீதேவி மோகன். நாமக்கல் இப்போது உறுப்பினராக இருப்பவர் திமுகவை சேர்ந்த பி ராமலிங்கம் என்பவர் இருக்காங்க. இதில் அதிமுக 6 முறையும், திமுக 5 முறையும் வெற்றி பெற்றிருக்கு. காங்கிரஸ் 4 முறை வெற்றி பெற்றிருக்கு. கடந்த தேர்தல் 2011, 2016 காலகட்டங்களில் இது அதிமுகவுடைய தொகுதியாக இருந்திருக்கு. கேபிபி பாஸ்கர் வெற்றி பெற்றிருக்காரு. அந்த காலகட்டங்களில் அவர் முதல் 2011 95,000 உதிரிகளோடு பெற்றிருக்காரு. அப்புறம் 2016 89,076. கடந்த தேர்தலில் திமுக 2021 1,06,494 பி ராமலிங்கம் என்பவர் வெற்றி பெற்றிருக்கார். இது கடந்த தேர்தல்களானது. இப்போ இவர் 51.5% வாக்குகளை பி ராமலிங்கம் என்பவர் வெற்றி பெற்றிருக்காரு. தொடர் வெற்றிகளில் கேபிபி பாஸ்கர் இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காரு. இவங்க மக்களவை தொகுதியிலையும் நாடாளுமன்றத்தில் திமுக மாதேஸ்வரன் தான் கைப்பற்றியிருக்கார். அவர் கொங்கு தேசிய மக்கள் கட்சியினுடைய ஈஸ்வரன் கட்சியினுடைய வேட்பாளர் தான் கடந்த முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்வாயிருக்கார். பே ராமலிங்கம் 2021 தேர்தல். இவரும் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். இவங்க தான் இங்கே டாமினன்ட் கம்யூனிட்டின்னு சொல்லப்படக்கூடியது. அப்புறம் கேபி பாஸ்கரும் அதே சமூகத்தை சேர்ந்தவர் தான். இன்னும் பிற தீர்மானிக்கும் சக்தியாகவும் சமூக காரணிகளோடும் இருப்பது கொங்கு வேளாளர் சமூகம். பட்டியலான மக்கள் அதற்கு முன் பட்டியலின தொகுதியாக தான் இருந்தது. அது 21.07% பட்டியலான மக்களை கொண்ட தொகுதியாக நாமக்கல் தொகுதி இருக்கிறது. 1977 முதல் 2006 வரை இது தொகுதியாகவும், அதற்கு பிறகாக மாற்றியமைக்கப்பட்ட பிறகு பொது தொகுதியாக மாறப்பட்டிருக்கு. பிற சமூகங்களாக முதலியார், செட்டியார், சிறுபான்மையின சமூக மக்கள் குறிப்பிடத்தக்கது வாழ்கிறாங்க. இதில் ராசிபுரமும் எஸ்சி தொகுதியாகவும், சேந்தமங்கலம் எஸ்டி தொகுதியாகவும் அருகாமையில் இருக்குது. இது கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்களை முன்னிலை வகிக்கிறாங்க. அந்த ராணி பெண் வேட்பாளராக முதலில் களமிறங்குறாளி பகுதியில் இவர் கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர். ஸ்ரீதேவி மோகன் அவரும் அதிமுக சார்பில் களம் காணுறார். இவரும் அதே சமூகத்தையும் அண்ணா தொழில் சங்கத்தினுடைய மாநில இணை செயலாளராகவும் இருக்கிறார். இவர் PS மோகன் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர். குடும்ப பாரம்பரியம், தொழில் பாரம்பரியங்களை கொண்டவராக இருக்கார். பிற கட்சிகளாக NTKவும் தவேகாவும் இங்கே போட்டியிட்டு களத்தில் இருக்கிறாங்க. வாக்கு வங்கி எஸ்சி மக்கள் மிக அதிகமாக இருக்கிறதுல அவர்கள் இரட்டலை சின்னத்திற்கான வாக்குகளாக கருதப்படுது. அதன் அடிப்படையில் தான் வெற்றி பெறுறாங்க. 10 ஆண்டுகள் ஆட்சியினுடைய NDMC போன தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கு. பட்டியலா வாக்குகள் தான் முக்கிய காரணிகளாக இருக்கின்றன. அவை யாரை வெற்றி பெற செய்யும் என்று பார்க்கணும். இவங்க கல்வி தகுதி இவங்க LLB, ராணி LLB பண்ணியிருக்கிறாங்க. மாநில மகளிர் தொண்டரணி செயலாளராகவும் இருக்கிறாங்க. சட்டமன்ற தொகுதியில் களம் காணும் முதல் பெண் வேட்பாளராக இவர் இருக்கார். ஸ்ரீதேவி மோகன் தொழிற்சங்க பிரிவான அண்ணா தொழிற்சங்கத்தில் இருக்கிறாரு. PS மோகன் இணை செயலாளராக உள்ள PS மோகன் என்னுடைய குடும்ப உறுப்பினர். நாமக்கல் தொழில் மற்றும் உள்கட்டமைப்புக்கு நிறைய செய்திருக்கிறதா சொல்லப்படுது. இன்னொன்று, திமுகக்குள்ள ராணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுவது அங்கே இருக்கிற
முதல்நிலை செயல்பாட்டாளர்களிடையே சில சுணக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா, உள்கட்சிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கிறதா பார்க்கப்படுது. தாவிக இங்கே வேட்பாளராக இருக்கிறவர் நவீன பிரச்சார யுக்திகளை பயன்படுத்துகிறார் திலீப் என்பவர் அப்படின்னு சொல்லப்படுது. தாவிகால பிரவீன்குமார் என்றவர் களத்தில் இருக்கிறார். ராணி, ஸ்ரீதேவி மோகன், திலீபன், பிரவீன்குமார் களத்தில் இருக்கிறாங்க. இங்கே இந்த அதிமுகவில் இருக்கிற ஸ்ரீதேவி மோகன் கூடுதலாக தொகுதியில் இருக்கிற ஓட் பேங்குகளை தன்னதாக்குகிற செயல்பாடுகள் இருக்கிறதா சொல்லப்படுது. ராணிக்கு கட்சிக்குள்ளேயே சில எதிர்ப்புகள் இருக்கிறத பார்க்க முடியுது. இரட்டலைகள் சின்னம் இங்கே நிற்பது அவர்களுக்கு கூடுதல் பலமாக இருக்கிறது. ஸ்ரீதேவி மோகனுக்கு கூடுதலான பலங்களை கொடுப்பது சின்னம், பிறகு திமுகவுடைய வேட்பாளர் தேர்வு. இரண்டும் அடிப்படையில் அதிமுக நாமக்கல் தொகுதியை திரும்ப கைப்பற்றும். அது 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகாகவும், பிறகு தொழில் சார்ந்து யார் தங்களுக்கு உதவக்கூடியும் என்று அவர்கள் அந்த தொழில் செய்யக்கூடிய சமூகங்களாக இருக்கிற லாரி தொழிலாக இருக்கலாம், லாரி பாடி பில்டிங்காக இருக்கலாம், இந்த முட்டை மற்றும் கறிக்கொழி உற்பத்திகளாக இருக்கலாம், இன்னும் பிற விவசாய தொழில்கள், தொழில் நிறுவனங்கள், நாமக்கல் பகுதிகளுக்குள்ளே நடத்தப்படுகிற தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம். இவர்களெல்லாம் சேர்ந்து அதிமுகவை முதன்மைப்படுத்துவதாக இருக்கலாம். எடப்பாடி பழனிசாமி முதல்வராகக்கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு காரணியின் அடிப்படையிலும் நாமக்கல் தொகுதி அதிமுக வசம் போவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நிலப்படி ஸ்ரீதேவி மோகன் அவர்களுடைய வசம் நாமக்கல் தொகுதி போகலாம் என்பது இன்றைய கள நிலவரத்தின் அடிப்படையில் இருக்கிறது. உதயசூரியன் இருந்தாலும் ராணி தேர்வை குறித்து அந்த கட்சியில் இருப்பவர்கள் முரண் அல்லது உடன்பாடு என்பதிலே குறைபாடு இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ஆக நாமக்கல் தொகுதி ஸ்ரீதேவி மோகன் வசம் போகலாம் என்று நினைக்கிறேன். அதுதான் இன்றைய கள சூழல். நன்றி, வணக்கம்.